30 வருஷம் இசை பயணத்தில் இப்போ தான் அவங்க வந்து மீனம்மா பாட்டு பாடின மாதிரியே இருக்கு எனக்கு. அதே குரல், அதே அதான் அவங்கக்கிட்ட என்னென்னா, எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனால் கூட அப்படியே தன்னை பேலன்ஸ் பண்ணி எந்த ஒரு ஹெட்வெயிட்டும் இல்லாமல் அமைதியாக அற்புதமாக ஆனந்தமாக அந்த வாழ்க்கையை அவங்க நடத்தி கொண்டிருக்காங்கன்னா அது இறைவனுடைய அருள், அம்பாளுடைய அனுகிரகம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய வருடங்கள் அந்த இசை பயணத்தில் அவங்க தொடரணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஸ்ரீராம் அவர்களும் இங்கே வந்திருக்காங்க, அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அனுராதா ஸ்ரீராம் ப்ரோக்ராமுக்கு பொருத்தமானவங்க தான் வந்திருக்காங்க, தேவயானை அவர்கள். அவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும். நிறைய பேருக்கும் பாட்டுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லை. சில பேர் சினிமாவில் நடித்தா அந்த படத்தில் இருக்கிற பாட்டெல்லாம் ஹிட் ஆகும். அதில் தேவயானை முதல்ல இருக்கிறாங்க. அவங்க என்ன படம் நடித்தாலும் நம்ம சுமாராக ராகம் போட்டால் கூட அந்த பாட்டு ஹிட் ஆகிடும். ஏன்னா அந்த கேரக்டராகவே மாறி அழகாக நடிப்பாங்க. அந்த குடும்பம் அந்த முகத்தில் தெரியும். அந்த கமலி, காதல் கோட்டை கமலியை யாருன்னா மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் வந்து நடித்த படம், நிறைய படம் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த அனுவும் பாடியிருக்காங்க. ரொம்ப இந்த விழாவுக்கு, ஏன்னா நான், அனுராதா ஸ்ரீராம், தேவயானை, எங்கள் மூணுக்குள்ள சினிமா உலகத்தில் ஒரு பெரிய தொடர்ந்த நட்பு இருக்குது. படங்கள்லாம் ஹிட் ஆகிருக்கு, பாட்டெல்லாம் ஹிட் ஆகிருக்கு.